ஹாய், வெல்கம் டு மை சேனல் லேடியோ டிசைனர். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு A4 சீட் அளவு இமேஜ் எடுத்து எப்படி கிளாத்தில் ட்ரேஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். ஒரு சிம்பிள் மோட்டிவ் எடுத்து அதை எப்படி கிளாத்தில் ட்ரேஸ் பண்ணணுங்கிறத போன வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள், அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். ஹெட் பின்னை எடுத்து இந்த 4 சைடு கார்னரையும் கிளாத்தோட நம்ம பின் பண்ணிக்கலாம். அப்போ தான் பேப்பர் எங்கேயும் நகராமல் நம்ம வரையக்கூடிய மோட்டிவ் அப்படியே நமக்கு கிடைக்கும். அதனால தான் இந்த 4 சைடு கார்னர்லேயும் நம்ம பின் பண்ணுறது. பாருங்கள், நான் 4 சைடும் பின் பண்ணிட்டேன். இப்போ பென்சிலில் நான் ஆல்ரெடி ட்ரா பண்ணியிருக்கனால பேனாவில் உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன். நம்ம எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே லைனில் கரெக்டாக கொண்டாந்து ஃபினிஷ் பண்ணணும். பாதியில் கையை எடுத்துகிட்டு வரையக்கூடாது. அப்படி வரைஞ்சா கிளாத்தில் நமக்கு கரெக்டான ஷேப்பில் இருக்காது. அதனால தான் நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த இடத்த ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணணும். ஃபுல்லாக வரைஞ்சிட்டு காட்டுறேன் பாருங்கள். பாருங்க, ஃபுல்லாக வரைஞ்சி முடிச்சாச்சு. இந்த பின்னை ஃபுல்லாக எடுத்துட்டு காட்டுறேன் எப்படி இமேஜ் வந்திருக்குன்னு பாருங்க. தெரியுதுங்களா இமேஜ் கரெக்டாக வந்திருக்கிறது?
வீடியோவுக்கு நல்லா தெரியுதான்னு தெரில, இருங்க அடியில் ஒரு ஒயிட் பேப்பர் வச்சு காட்டுறேன். பாருங்கள், இப்போ தெரியுதுங்களா? பக்கத்தில் நம்ம ஒர்க் பண்ண A4 சீட்டை வச்சு காட்டுறேன் பாருங்கள், நல்லா வந்திருக்குங்களா? இதே மாதிரி நீங்கள் ஒரு A4 சீட் அளவு இமேஜை எனக்கு ஒர்க் பண்ணி வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணணும். தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.